ஹாய், நான் சதீஷ். இன்னைக்கு என்னோட பார்வையில போலீஸ் ஒரு சில நல்ல போலீஸ்காரங்க அவங்களோட நல்ல செயல்கள் இதெல்லாம் தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க அப்படின்னு எடுத்தீங்கனாலே மிரட்டுவாங்க, அடிப்பாங்க, ஸ்டேஷன்ல வச்சு துன்புறுத்துவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க, ஸ்டேஷனுக்குள்ள போறதுக்கே பயமா இருக்கும். இப்படிதான் அவங்க மேல நம்மளுக்கான ஒரு அபிப்பிராயம் இருக்கு. இதுக்கு காரணமா நான் பாக்குறது அவங்களுடைய ஜாப்ல இருக்கிற ஒரு மென்டல் ப்ரெஷர். எதனால மென்டல் ப்ரெஷர் அப்படின்னா, ஒரு அரசியல் தலைவருடைய கண்ட்ரோலுக்கு கீழேயும், அதே உயர் அதிகாரி அவங்க போலீஸ்ல இருக்கிற உயர் அதிகாரிகளோட கண்ட்ரோலுக்கு கீழேயும், பொதுமக்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுலயும், இந்த 3 விதமான டைரக்ஷன்லயும் அவங்களுக்கு வர ப்ரெஷர்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுது. இன்னும் காமனா ஒரு சில உதாரணங்கள் இந்த மென்டல் ப்ரெஷருக்கு சொல்லலாம். மன அழுத்தம் இதுக்கு உதாரணங்களா நிறைய விஷயங்களை சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு காமன் மேன் ஒரு இஎம்ஐ போட்டு வீடு கட்டுறதுலயோ, ஒரு இஎம்ஐ போட்டு கார் வாங்குறதுலயோ, ஒரு எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணி குழந்தைங்களை நல்ல ஸ்கூல்ல சேர்க்கறதுலயோ சேர்த்துட்டு எனக்கு பிடிச்ச வேலையை செய்ய முடியல, எனக்கு பிடிச்ச ஒரு பிசினஸை செய்ய முடியல, இஎம்ஐனே என் லைஃப் போகுது அப்படின்னு ஈஸியா புலம்பிட்டு போயிடலாம். ஆனா ஒரு போலீஸ்காரங்க அதே இஎம்ஐ தான், அதே எஜுகேஷன் லோன் தான், அதே பாத்தீங்கன்னா கார் லோன் தான், வீட்டு லோன் தான். ஆனா அவங்களால அதை புலம்புறதுக்கு கூட ஒரு பணியில பாத்தீங்கன்னா நேர இடைவேளை அப்படின்றது இல்லை. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு தவறான வருமானத்துல ஒரு கார் வாங்குறாங்க, ஒரு லக்ஸரியான கார் வாங்குற ஒரு காமன் பர்சன் அவர் பொதுமக்களா ஓட்டிக்கிட்டு போயிடலாம். ஆனா அதே அந்த போலீஸ்காரர் ஒருத்தர் தன்னோட சுய சம்பாத்தியத்துல தன்னோட சேர்த்து வச்ச பணத்துல ஒரு கார் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு காதுபடவே அவருக்கு என்னப்பா லஞ்சத்துல அவர் ஈஸியா வாங்கிட்டு இருப்பாரு, அவர் நினைச்சா இன்னும் இதோட பெரிய கார் கூட வாங்கலாம் அப்படின்னு ஈஸியா பேசிட்டு போயிடுறோம். அந்த மன அழுத்தத்துக்கெல்லாம் நம்மளால ஆறுதல் சொல்லவே முடியாது. அதை விட இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சனிக்கிழமை நம்மள எக்ஸ்ட்ராவா ஒரு நாள் வேலை வாங்கிட்டாங்க, இல்ல ஒரு வீக் டேஸ்லயே 1 மணி நேரம் நம்ம எக்ஸ்ட்ராவா வேலை வாங்கிட்டாங்கன்னா, ஐயோ என்னப்பா மென்டல் ப்ரெஷர் இது, என்னால இதை தாங்கவே முடியல, எப்ப பார்த்தாலும் எக்ஸ்ட்ரா வேலை வாங்குறாங்க, சாட்டர்டே எல்லாம் வர சொல்றாங்கன்னு நம்ம புலம்புறோம். ஆனா அதே போலீஸ்காரங்களுக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, நைட்டு, பகல், மழை, வெயில் எதுவுமே கிடையாது. எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் ஆக்சிடென்ட் ஆகி எவன் எப்படி விழுந்திருந்தாலும் போய் பார்க்கணும், அவன் எந்த நிலைமையில இருந்தாலும் அதை போய் பார்க்கணும், எவன் குடிச்சிட்டு விழுந்திருந்தாலும் சண்டை போட்டு இருந்தாலும் போய் பார்க்கணும். இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா யாராவது ஒரு அரசியல் தலைவர் வர்றாருன்னா அப்படியே ரோடு முழுக்க நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பல போலீஸ்காரங்க நிக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். நம்ம ஒரு ப்ரெஷர்ல போயிட்டு ஒரு டீ கூட குடிச்சிட்டு வந்துட முடியும் டென்ஷனா இருக்குன்னு. ஆனா அவங்க அந்த மாதிரி நிற்கும் பொழுது ஒரு டீ குடிக்க கூட போக முடியாது, அந்த வெயில்ல அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களோட அந்த ப்ரெஷரோட அளவு பாத்தீங்கன்னா நம்மளால மதிப்பிடவே முடியாது. ஏன் ஒரு 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 காமன் பர்சனு தன்னோட உடம்பு டயர்டுக்காகவோ இல்ல வீட்டுல இருக்கிற டென்ஷனுக்காகவோ ஈஸியா ட்ரிங்க் பண்ண போயிடுவாரு எங்க வேணாலும். ஆனா அதே ஒரு போலீஸ்காரரு அதை வாங்கி வீட்டுல எடுத்து போய் வச்சு சாப்பிடலாம்னு நினைச்சு வாங்கினா கூட யாராவது ஒருத்தவங்க போட்டோ எடுத்து போட்டு போலீஸ்காரரே வாங்குறாரு, இப்படி இருந்தா எப்படி அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போ ஒரு ஃப்ரீடம், அவங்களோட வேலை செய்யற இடத்துல ஒரு ஃப்ரீயா இல்ல, அவங்களுடைய ஒரு சுயமான அவங்களுடைய சந்தோஷத்துக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்க முடியாத ஒரு அழுத்தத்துல அவங்க இருந்தாங்கன்னா அதனோட வெளிப்பாடு எப்படி இருக்கும்? அப்போ நான் பாத்தீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்றேன்னா, அதுக்கு அஜித்குமாருக்கு நடந்த விஷயம் சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% நான் சரின்னு சொல்லவே இல்லை. அஜித்குமாருக்கு நடந்தது ரொம்ப 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 தப்பு. அவருக்கு நடந்த அந்த இழப்பு அவங்க ஃபேமிலிக்கு பெரிய இழப்பு. நான் உண்மையிலேயே அதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா இந்த பணியில தான் மன அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கல அப்படின்னா, கவர்மெண்டா இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கலன்னா இன் ஃபியூச்சர்ல இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்னு நான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ் அ பீப்புள்ஸ் நம்ம ஐயோ போலீஸ் அப்படின்ற பார்வையை முதல்ல அவங்க மேல நம்ம குறைக்கணும். அவங்களும் ஒரு சாதாரண மனிதர்கள் தான், அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்கு, ஃபேமிலி இருக்கு, உணர்ச்சி இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம ஐயோ போலீஸ்னு பார்க்கறதுனால அவங்க ரொம்ப உயர் பொசிஷன்ல இருக்கிறாங்கன்ற அர்த்தம் ஆயிடாது. அவங்க நம்மளை பாதுகாக்கிற ஒரு பணியை செய்யறாங்க, அரசாங்க வேலையை செய்யறாங்க, அவ்வளவுதான். அப்பதான் அவங்க திரும்ப நம்மளை பார்க்கும்போது நான் போலீஸ் அப்படின்னு ஒரு காமனான பார்வைக்கு வருவாங்க. இது எப்ப நடக்கும் அப்படின்னா அவங்க பணியில இருக்கிற மன அழுத்தத்தை குறைக்கிறதுனால மட்டும்தான் இது நடக்கும். உங்களோட கருத்தும் இதேதான் தோணுதா? என்னுடைய கருத்து கூட தான் உங்களுக்கும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் வேற ஒரு பார்வையில உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.